தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வரும் 2027 திடக்கழிவுகளை பயன்படுத்தி சாலைகளை அமைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கட்கரி, டெல்லி மற்றும் அகமதாபாத்தில் இருந்து சுமார் 80 டன் மதிப்புள்ள நகராட்சி திடக்கழிவுகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பிரித்தெடுத்து சாலைகளை அமைக்க பயன்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக 2027ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் பிரித்தெடுத்த திடக்கழிவுகளை பயன்படுத்தி சாலைகளை அமைக்க NHAI திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி 2021-22ஆம் நிதியாண்டில் 1,70,000 டன் திடக்கழிவுகள் உற்பத்தியாகும் நிலையில் 1,56,000 டன் திடக்கழிவுகள் மட்டுமே சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்படும் திடக்கழிவுகளில் 54% மட்டுமே சுத்திகரிக்கப்படும் நிலையில் 24% குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகிறது. மேலும் இந்தியாவில் சராசரியாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சுமார் 340 கிராம் திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கிறார்.